Build your dreams, live rich, and leave rich. லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிரிஷ் நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆழமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதாவது இந்த சேனலோட பேரே ஏன் இப்படி இருக்கு, லிவ் ரிச் லீவ் ரிச். இதுக்கு பின்னால என்ன தத்துவம் இருக்கு? இது வெறும் பணத்தை பத்தினது மட்டும் இல்ல, வாழ்க்கை, கண்ணியம், அப்புறம் மன அமைதி, இதையெல்லாம் பத்தினது. ஆனா நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறுக்கு. இங்க நாங்க பகிர்ந்துக்கிற தகவல்கள் எல்லாமே பொதுவானவை. உங்க தனிப்பட்ட நிதி திட்டமிடலுக்கு கண்டிப்பா ஒரு நிதி ஆலோசகரோட உதவியை நாடுறது ரொம்ப அவசியம். ஆமா, நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம்னா, நிதி வெற்றிங்கிறது செலவை குறைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு சேமிச்சு சொத்து வாங்கி வாழ்க்கையோட சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் பண்றதுதான்னு. ஆனா பணத்தோட உண்மையான நோக்கம் அதுதானா? இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வியோட தான் இன்னைக்கு நம்ம உரையாடலை ஆரம்பிக்கலாம். இதன் முடிவுல மன நிம்மதியோட ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்றதுன்னா என்ன, உங்க குடும்பத்துக்கு குழப்பத்தை இல்ல தெளிவை விட்டுட்டு போறதுன்னா என்னங்கிறது நீங்க முழுசா புரிஞ்சுக்குவீங்க. சரி, வாங்க இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். முதல்ல இந்த லிவ் ரிச் அப்புறம் லீவ் ரிச், இதுக்கான மைய கருத்தை கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்கலாமே. வளமா வாழ்றதுனா என்ன? நிறைய கார்கள், பங்களா, இதெல்லாமா? இல்லவே இல்ல. அதுதான் இங்க இருக்கிற முக்கியமான விஷயம். வளமாக வாழ்வதுங்கிறது ஆடம்பரமான கார்களையோ அல்லது முடிவே இல்லாத செலவுகளையோ குறிக்காது. அது உங்க நிதியில ஒரு விதமான மன நிம்மதியுடன் வாழ்றத குறிக்குது. மன நிம்மதி, அத கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது நாளைக்கு வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றது, திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்தா என்ன பண்றதுன்னு இந்த மாதிரி பயங்கள் இல்லாம ஒரு பாதுகாப்பு உணர்வோட வாழ்றது, அதுதான் லிவ் ரிச். ஓ, அப்போ இது பணத்தோட அளவை பத்தினது இல்ல, அது நமக்கு கொடுக்கிற மனநிலைய பத்தினது. சரி, அப்போ வளமாக விட்டு செல்வது, அதாவது லீவ் ரிச், அது கோடிக்கணக்கில் சொத்து விட்டுட்டு போறதா? அங்கதான் அடுத்த முக்கியமான திருப்பம் வருது. அதுவும் இல்ல. வளமாக விட்டு செல்வதுங்கிறது கோடிக்கணக்கான சொத்துக்களை விட்டு செல்றது இல்ல. அது உங்க குடும்பத்துக்கு தெளிவா விட்டு செல்வது. தெளிவா? ஆமா. நீங்க இல்லாத ஒரு சூழ்நிலையில உங்க குடும்பம் அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாம குழம்பி நிக்க கூடாது. எந்த பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு, இன்சூரன்ஸ் பாலிசி எங்க இருக்கு, நாமினி யாரு, இந்த மாதிரி எல்லா விவரங்களையும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலா விட்டுட்டு போறதுதான் உண்மையான லீவரேஜ். இது ஒரு முற்றிலும் புதிய கண்ணோட்டமா இருக்கே. பணத்தை ஒரு கருவியா பார்க்கணும்னு சொல்றீங்க. கரெக்ட். உங்க உழைப்பு ரொம்ப முக்கியம். ஆனா உங்க பணம் உங்களுக்காக எவ்வளவு கடுமையா உழைக்குதுங்கிறது தான் உங்க எதிர்காலத்தையே தீர்மானிக்கும். பணத்தை ஒரு கருவியா நம்ம பயன்படுத்த கத்துக்கிட்டா அது நம்மள ஒருபோதும் பயன்படுத்தாது. சரி, இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு குடும்பமும் சில பயங்களோட வாழுதுன்னு. அது என்ன பயங்கள்? ஆமா, இது ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பமும் அவங்க வருமானம் எவ்வளவு இருந்தாலும் சரி 3 முக்கிய பயங்களோட தான் வாழ்றாங்க. முதல் பயம், திடீர்னு வேலை போயிட்டா அல்லது நான் செய்யற தொழில் தோல்வி அடைஞ்சிட்டா என்ன பண்றது, என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும். இது ரொம்ப பொதுமான ஒரு கவலை தான். ரெண்டாவது, எனக்கோ என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ ஒரு கடுமையான நோய் வந்தா என்ன பண்றது, அதுக்கான மருத்துவ செலவை எப்படி சமாளிக்கிறது. இதுவும் உண்மைதான். இப்போதெல்லாம் மருத்துவ செலவுகள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்ப மூணாவது, இது கேட்க கொஞ்சம் கடினமா இருக்கலாம், ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு நான் காலையில கண் விழிக்கலைனா என்ன ஆகும், என் குடும்பத்தோட எதிர்காலம் என்ன. வாவ், இந்த கேள்விய நம்மள பல பேர் யோசிக்கவே விரும்ப மாட்டோம். ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இந்த கேள்விகளுக்கு பதில் இல்லைன்னா எந்த நிதி திட்டமோ ஒருவேளை யூகம் மாதிரி தான் இல்லையா? 100க்கு 100 உண்மை. இந்த 3 பயங்களையும் எதிர்கொண்டு அதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கிறது தான் நிதி பாதுகாப்போட முதல் படி. அதுதான் அஸ்திவாரம். சரி, இந்த பயங்களை சமாளிக்க பணம் தேவை. ஆனா அந்த பணத்தை எப்படி உருவாக்குறது? இங்கதான் அந்த பெரிய கேள்வி வருது. செலவுகளை குறைக்கணுமா இல்ல வருமானத்தை அதிகப்படுத்தணுமா? கரெக்ட். இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. பெரும்பாலான நிதி ஆலோசனைகள் என்ன சொல்லும்? செலவை குறைங்க, சிக்கனமா இருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, செலவுகளை குறைக்கிறதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. ஆமா, ஒரு கட்டத்துக்கு மேல குறைக்க முடியாது. ஆனா சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு எல்லையே கிடையாது. அதனால சின்ன சின்ன சந்தோஷங்களை குறைக்கிறதுல கவனம் செலுத்துறதை விட உங்க திறமைகளை வளர்த்து உங்க துறையில நீங்க ஒரு ஹீரோ வெர்ஷனா மாறணும். ஹீரோ வெர்ஷன், இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க வேலையில உங்களை விட்டா வேற ஆள் இல்லங்கிற நிலைமைக்கு வரணும். இல்லனா உங்க வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வழிகளை உருவாக்கணும். அப்படி செஞ்சா நீங்க வருமானத்தை அதிகப்படுத்துறீங்க, அதுதான் உண்மையான வளர்ச்சி. செலவுகளை குறைக்கிறது ஒரு தற்காப்பு ஆட்டம், ஆனா வருமானத்தை அதிகப்படுத்துறது ஒரு தாக்குதல் ஆட்டம். அருமையான ஒப்பீடு. சரி,
வருமானத்தை அதிகப்படுத்தியாச்சு. அடுத்ததா வர்றது கடன். கடன்கிறது எப்போதுமே ஒரு எதிரின்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா அது உண்மையா? அது முழுசா உண்மை இல்ல. கடனை நாம 2 வகையா பிரிக்கலாம். நல்ல கடன், கெட்ட கடன். ஓகே, இத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நல்ல கடன் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய உருவாக்குறதுக்கு உதவுற கடன். உதாரணத்துக்கு கல்வி கடன். அது உங்க சம்பாதிக்கிற திறனை அதிகப்படுத்துது. சரி. முதல் வீட்டுக்கான கடன். அது ஒரு சொத்தை உருவாக்குது. தொழில் கடன் உங்க வியாபாரத்தை வளர்க்குது. இதெல்லாமே நல்ல கடன்கள். அப்போ கெட்ட கடன்? தேவையில்லாத நுகர்வுக்காக அதிக வட்டியில வாங்குறது. கிரெடிட் கார்டு கடன், பர்சனல் லோன் இதெல்லாம் தேவையில்லாத சுமையத்தான் உருவாக்கும். அதனால முதல்ல இந்த அதிக வட்டி கடன்களை அடைச்சிடணும். உங்க வீட்டு கடனை பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றீங்க. அத அவசரப்பட்டு முன்கூட்டியே அடைக்க முயற்சிக்காதீங்கன்னு. ஏன் அப்படி? கடனை சீக்கிரம் அடைச்சா நிம்மதிதானே? இது ஒரு அருமையான கேள்வி. இது ஒரு கணக்கு மாதிரி பார்க்கலாம். இப்போ உங்க வீட்டு கடன் வட்டி ஒரு 7.5% இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி. அதே சமயத்துல உங்க கையில் இருக்கிற உபரி பணத்தை ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செஞ்சா நீண்ட காலத்துல ஒரு 12%ல இருந்து 14% வரைக்கும் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஓ, அப்போ கடனை அடைச்சா நான் மிச்சம் பண்றது 7%. ஆனா முதலீடு பண்ணா எனக்கு 12% வரைக்கும் கிடைக்கலாம். கரெக்ட். அப்போ எது புத்திசாலித்தனம்? உபரி பணத்தை அதிக வருமானம் தர்ற முதலீடுகள்ல போடுறது தான். அதனால தான் வீட்டு கடனை மலிவான கடன் சொல்றோம். அதை ஒரு கருவியா பயன்படுத்தணும். சரி, உண்மையான சொத்துனா என்ன? நிலமா, தங்கமா, இல்ல வீடா? இல்ல, உங்க குடும்பத்தோட மிகப்பெரிய சொத்து நீங்க தான். நானா? ஆமா, நீங்க தான். உங்க ஆரோக்கியமும் உங்க சம்பாதிக்கிற திறனும் தான். மத்த எல்லா சொத்தையும் உருவாக்குறதே இந்த 2ம் தானே. இது ரொம்ப ஆழமான கருத்து. அதனால தான் எந்த ஒரு முதலீட்டையும் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் போதுமான மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதாவது மருத்துவ காப்பீடு, அப்புறம் ஆயுள் காப்பீடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் மத்த எல்லா சொத்துக்களையும் பாதுகாக்கிற கவசம். இத நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட ஒப்பிட்டு பார்த்தா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சம்பளம் வாங்குறவர், ஒரு தொழிலதிபர், இவங்களோட கதைய பார்க்கலாமா? கண்டிப்பா. சுரேஷ்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு சம்பளம் வாங்குறவர். அவருக்கு ஒரு வீட்டு கடன் இருந்துச்சு, 7.5% வட்டியில. நம்மள பலரையும் போல. ஆமா, அவர் என்ன பண்ணாருன்னா தனக்கு வர்ற எல்லா உபரி பணத்தையும் வச்சு சீக்கிரமா கடனை அடைக்கணும்னு முடிவு பண்ணார். சின்ன சின்ன சந்தோஷத்தை எல்லாம் தியாகம் செஞ்சார். கடனை அடைச்சு முடிச்சிட்டாரா? ஆமா, சீக்கிரமாவே முடிச்சிட்டார். ஆனா அவர்கிட்ட முதலீடுகளோ பணப்புழக்கமோ எதுவுமே இல்ல. திடீர்னு ஒரு அவசர தேவை வந்தப்போ கையில பணம் இல்ல. கரெக்ட், தன் சொத்துக்களை நஷ்டத்துக்கு விற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஐயோ, இது கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி, இன்னொருத்தர் அனில், அவர் என்ன பண்ணார்? அனிலுக்கும் அதே மாதிரி கடன் இருந்துச்சு. ஆனா அவர் அந்த உபரி பணத்தை கடன் அடைக்க பயன்படுத்தாம 12-14% வருமானம் தர்ற மியூச்சுவல் ஃபண்டுகள்ல முதலீடு செஞ்சார். ஓ, அவர் ரெண்டையுமே சமாளிச்சார். ஆமா, சில வருஷங்கள்ல அவரோட முதலீட்டு தொகை அவர் கட்ட வேண்டிய கடன் தொகையை விட அதிகமா வளர்ந்துருச்சு. இது அவருக்கு செல்வத்தையும் கொடுத்தது, மன அமைதியும் கொடுத்தது, முக்கியமா விருப்பங்களையும் கொடுத்தது. இது ஒரு தெளிவான வேறுபாட்டை காட்டுது. சரி, ஒரு வணிக குடும்பத்தை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எப்படி? ஒரு பிசினஸ் குடும்பம் தங்களோட லாபம் எல்லாத்தையும் நிலம் மாதிரி உடனடியா பணமாக்க முடியாத சொத்துக்கள்ல முதலீடு செஞ்சாங்க. அவங்கள சொத்துல பணக்காரங்க, ஆனா கையில பணம் இல்லாதவங்கன்னு சொல்லலாம் இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. ஒரு மருத்துவ அவசரம் வந்தப்போ அவங்க கிட்ட ரொக்கம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ சரியான அணுகுமுறை என்னவா இருந்திருக்கும்? இன்னொரு குடும்பம் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல அவசர கால நிதி, மருத்துவ காப்பீடு, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி எளிதா பணமாக்கக்கூடிய முதலீடுகள்னு எல்லாத்துலயும் ஒரு சமநிலையை கடைபிடிச்சாங்க. அதனால அவங்களால எந்த நெருக்கடியும் பயம் இல்லாம சமாளிக்க முடிஞ்சது. ஆமா, அதுதான் முக்கியம். இதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவ்ளோ விஷயங்கள் இருக்கே, நான் எங்கேந்து ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. இதுக்கு ஏதாவது ஒரு எளிய செயல் திட்டம் இருக்கா? இருக்கு. ரொம்ப எளிமையான ஒரு 3 படிதான். நீங்க இந்த 3 விஷயங்களை மட்டும் சரியா செஞ்சா போதும். 90% மக்களை விட நீங்க முன்னாடி போயிடுவீங்க. ஓகே, அது என்ன 3 படிகள்? முதல் படி, உங்க அஸ்திவாரத்தை பாதுகாக்கணும். அதாவது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் போதுமான மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீட்டை எடுக்கணும். இது உங்க பெரிய பயங்களை போக்கிடும். சரி, ரெண்டாவது, உங்க மன அமைதி நிதியை உருவாக்கணும். ஒரு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எஸ்ஐபியை தொடங்குங்க. சில வருஷத்துல அது உங்களுக்கு கொடுக்கற தன்னம்பிக்கை இருக்கே, அது ஒரு மோசமான வேலையை விட்டு வெளியே வர தைரியத்தை கூட கொடுக்கும். அருமை. இது பணத்தை விட அந்த தைரியத்துக்காங்க. சரி, மூணாவது படி, ஒரு மரபு டைரியை உருவாக்கணும்.
உங்க பேங்க் அக்கவுண்ட், இன்சூரன்ஸ் பாலிசி, நாமினி, பாஸ்வேர்ட்ஸ்னு எல்லாத்தையும் எழுதி வைங்க. நாம முன்னாடி பேசின மாதிரி லீவ் ரிச் அப்படிங்கிறது குழப்பத்தை இல்ல, தெளிவை விட்டுட்டு போறது தான். ரொம்ப அருமை. அப்போ இன்னைக்கு நம்ம உரையாடல்ல இருந்து கத்துக்கிட்ட முக்கியமான பாடங்களை தொகுத்து பார்க்கலாமா? கண்டிப்பா. முதலாவது, லீவ் ரிச் அப்படிங்கிறது பணத்தை சேர்க்கறது மட்டும் இல்ல, நிதி சார்ந்த மன அமைதியோட வாழ்றது. வருமானத்தை அதிகப்படுத்துறதுல கவனம் செலுத்தணும். மூணாவது, நல்ல கடனை ஒரு கருவியா பயன்படுத்தணும். கெட்ட கடனை முதல்ல அடைச்சிடணும். நாலாவது, உங்க ஆரோக்கியம்தான் உங்க மிகப்பெரிய சொத்து. அத முதல்ல காப்பீடு செய்யணும். கடைசியா அஞ்சாவது, லீவ் ரிச்ங்கிறது பணத்தை மட்டும் இல்ல, தெளிவான ஆவணங்களும் வழிமுறைகளையும் உங்க குடும்பத்துக்காக விட்டுட்டு போறது. ரொம்ப நன்றி. இந்த உரையாடலோட இறுதியில இத கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. ஒருவேளை ஒரு மாசத்துக்கு உங்கனால உங்க நிதிய கையாள முடியலன்னா உங்க குடும்பத்துக்கு என்ன செய்யணும், எல்லாம் எங்க இருக்குன்னு சரியா தெரியுமா? இன்னைக்கு ராத்திரி அவங்களுக்காக நீங்க ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு சின்ன விஷயம் என்ன? வளமாக வாழுங்கள், அமைதி, கண்ணியம் மற்றும் விருப்பங்களுடன். வளமாக விட்டுச் செல்லுங்கள், தெளிவுடன், குழப்பத்துடன் அல்ல. இதுதான் இந்த சேனலோட நோக்கம். உங்க கருத்துக்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச் பை கிறிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.